ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் பொண்ணு என்னடான்னா தான் மேல எந்த தப்பும் இல்லைன்றது ஆதாரத்தோட நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வீட்ல சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவோட இருக்க. அதே மாதிரி சக்தியுமே பொன்னி சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு யாரு சொல்றதையுமே கேட்காம ஏன் ஜெயாவோட வார்த்தையை கூட கொஞ்சம் கூட மதிக்காம அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போய் உட்காந்து நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா இந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும்னு நினைச்ச பிரீத்தியோ எப்பவும் போலயே சக்தி கூட நெருக்கமாக்குறதுக்காக அவங்களுக்கு அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து ரொம்பவே எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனா சக்தி பிரீத்தியோட பேச்சை கேட்கற மாதிரியே தெரியல. ஆனாலும் பிரீத்தி சக்தி கிட்ட அது வேணுமா இது வேணுமான்னு சொல்லிட்டு அக்கறையா கேட்டுட்டு இருக்க. ஆனா சக்தியை கடுப்பாக்கி தயவு செஞ்சு நீ இங்க இருந்து வெளியே போறியா, எனக்கு இப்ப எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. உடனே இதை பார்த்த பிரீத்தியுமே இப்போதைக்கு சக்தியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே அவனால நடந்தது எதையுமே ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வேற இதே வீட்டுல இருக்காளா, அதனாலதான் அவனால அந்த பொண்ணையுமே மறக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சைலண்டா வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பிரீத்தியை கொஞ்சம் ஆஷாதான் திட்டோமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்த சக்தியோ சரி பிரீத்தி கிட்ட பேசிடலான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கு. அப்ப ஆனா பிரீத்தியோ சக்தி இந்த மாதிரி தன் பின்னாடி வர்றது தெரியாததுனால கரெக்டா கீழே இறங்கி போகும்போது ஸ்டோர் பக்கமா போறாங்க. அப்போ அங்க பொண்ணியோட ஞாபகம் வந்துடுவே. உடனே இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இந்த பொண்ணு தான். அந்த பொண்ணி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சக்தி தன்னோட மனசை மாத்திக்கவும் போறது இல்ல. அதே சமயம் என்னை பத்தி பழையபடி கொஞ்சம் கூட யோசிக்கவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு செம்ம டெரரா ஸ்டோர் ரூம்குள்ள போறாங்க. அப்போ இந்த மாதிரி பிரீத்தி கிட்ட பேசுறதுக்காக வந்த சக்தியோ ஆமா இவ எதுக்காக இப்ப ஸ்டோர் ரூம்குள்ள போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு பிரீத்தி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிக்க. ஆனா இது தெரியாத பிரீத்தியோ ரொம்பவே சோகமா ரூமுக்குள்ள உட்காந்துருக்க பொண்ணு கிட்ட செம்ம திமிரோடையும் அதிகார தோனியிலையும் என்ன பொண்ணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே பொண்ணியும் கொஞ்சம் கடுப்பாகி ஆமா பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லி கேட்க. உடனே பிரீத்தியும் ஆமா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு நினைச்சா நீதான் ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு பணத்தாசையால இந்த வீட்டை விட்டு போக மனசே இல்லாம இருக்கல்ல. கண்டிப்பா நீ இப்போ இதுக்காக பிளான் போட்டு இங்க இருக்கியோ அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நீ தப்பு பண்ணவன்றது உண்மைதானே, அதை நிரூபிச்சு காட்டினதுக்கு அப்புறமாவும் நீ இங்க இருக்கன்னா கண்டிப்பா நீ எப்படிப்பட்டவன்றது இந்த வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு டைம். அதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்கவங்களே உன்னை அடிச்சு வெளியே துரத்த தான் போறாங்க. அதனால நீ இப்போ இந்த மாதிரி நல்ல வேஷம் போட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கதெல்லாம் கொஞ்சம் கூட வேலைக்கே ஆக போறது இல்லைன்னு சொல்லி சொல்ல. உடனே இதை கேட்ட பொண்ணியும் நான் நாடகாரனா நீ நாடகாரியா அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே பிரீத்தி அம்மா நீ எதை பத்தி பேசிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ல. உடனே பொண்ணியும் நீ நாடக ஆடிதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அப்பா அம்மா காணும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாதுன்ற ஒரே காரணத்தால தானே இந்த வீட்டுல இருக்கவங்க அதுவும் குறிப்பா ஜெயா அத்தா உன்னை முழுசா நம்பி இந்த வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்காங்க. நீ வேணா பாரு, நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடியே உன்னோட முகத்தெரிய ஃபர்ஸ்ட் கிழிச்சிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு இவங்களே அடிச்சு துரத்துற மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா தான் ஏன் மேல இருக்க பழிய நான் நீக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நான் போக போறேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு உன்னோட சவால் எல்லாம் என்கிட்ட வேலைக்காக்காதுன்னு சொல்லி சொல்ல. உடனே பொண்ணியும் அதையும் தான் பாத்துருவோமே, அது மட்டும் இல்லாம நீ இப்போ இதுக்காக போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, அது மட்டும் இல்லாம சக்தியை மறுபடியுமே அடையணும்னு நினைக்கிறதுக்கான காரணத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ என்ன நான் பிளான் போட்டு ஏமாத்தி தான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றத நம்புற, ஆனா அது இல்லைன்றத நீயே ஒரு நாள் புரிஞ்சுப்ப. அது மட்டும் இல்லாம நீ இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தண்டனையை அனுபவிக்க போற. அதுக்கும் மேல சக்தியை நீ உண்மையா காதலிச்சிருக்க நான் நினைச்சிட்டு இருக்க, அது எல்லாமே போய். இதுக்கு முன்னாடி சரி இப்பவும் சரி நீ சக்தியை உண்மையா காதலிக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல. உடனே பிரீத்தி செம்ம கோபத்தோட பொண்ணியை திட்டத்துக்காக வர. உடனே பொண்ணையோ எதுக்காக நான் அப்படி சொல்ற தெரியுமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பணம் இல்லைன்றதுக்காக சக்தியை விட்டு பிரிஞ்சு போன, இப்போ நீ வாழ வேண்டிய அந்த நல்ல வாழ்க்கைய உன் இடத்துல இருந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ற பொறாமைக்காக தான் சக்தி கூட மறுபடியுமே சேரணும்னு நினைக்கிறே தவிர அவங்க மேல இருக்க காதலால நீ இந்த எந்த விஷயத்தையுமே பண்ணலன்னு சொல்லி சொல்ல. உடனே இதை கேட்ட பிரீத்தியோ ரொம்பவே கடுப்பாக ஆனா பொண்ணையோ உண்மையோ சொன்னா அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா அங்கிருந்து செம்ம கெத்த கிளம்பி போக. உடனே பிரீத்தியோ என்ன இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறியோன்னு சொல்லி சொல்ல. உடனே பொண்ணையும் உன்னை வீட்டை விட்டு தரத்திற்கான ஏற்பாடு செய்யறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இந்த மாதிரி பொண்ணி தங்கிட்ட பேசிட்டு போனதை யோசிச்சு பார்த்துட்டு பிரீத்தி செம்ம கடுப்போட நின்றுட்டு இருக்க. ஆனா சக்தியோ பொண்ணியும் பிரீத்தியும் பேசினதை வச்சே கண்டிப்பா பொன்னி ஒரு விஷயத்த நினைக்கிறானா அது சொல்றானா அது இவ்வளோ கான்பிடென்டா சொல்றானா அதுல மிகப்பெரிய உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரீத்தியோட நடவடிக்கை மேலேயும் எனக்கு இப்போ சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்மளும் இந்த பிரீத்தி நிஜமாவே இந்த வீட்டுக்குள்ள பிளான் போட்டுதான் வந்திருக்காளன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம அவளோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு பொன்னி எப்படி பிரீத்தியோட அப்பா அம்மாவை தேடி கிளம்பி போறாங்களோ அதே மாதிரி சக்தி பொண்ணுக்கே தெரியாம அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக அவங்களுமே பிரீத்தியோட அப்பா அம்மாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி பொண்ணுகிட்ட பேசிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்த பிரீத்தியோ பொண்ணு சொல்றதை வச்சு அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல பொண்ணிய பத்தி மிஸ்டேக்கா புரிஞ்சிட்டு இருக்கிறத கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பொண்ணு அப்படி பண்ணிருக்க கூடியவதான், ஏன்னா அவன் நம்மகிட்டயே அவ அவ்வளவு திமிரா பேசினாலே சோ அவன் நம்மகிட்டயுமே அவ எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நாடகாரா சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இன்னொரு பக்கமும் ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுல பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்குமோன்னு சொல்லிட்டு லைட்டா யோசிக்க ஆரம்பிச்சாலும் அதை பத்தி இப்போ
அவங்க அவ்ளோ டீப்பா யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு, இப்போதைக்கு நம்ம சக்திய எப்படி அவங்களோட மனச மாத்தி அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுன்றத யோசிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜெயாத்தையோட மனசுக்குள்ளயும் மறுபடியுமே தன்னை சக்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நெனப்ப உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது தெரியாத முட்டாள் ஜெயாவோ, பொன்னி பேசுறது, செய்யறது, பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாலும் தப்பா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் இந்த பொண்ணிய வீட்டை விட்டு அனுப்பியாகணும். அப்படி அவளா போகல, நானே அவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சுதான் துரத்த போறேன். ஏன்னா நம்மளோட குடும்பத்துக்கு அவ என்ன துரோகத்தை பண்ணியிருக்கா அதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பவானி கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ ஜெயா மத்தவங்களை எப்படி நம்புறாங்களோ, அது பிரீத்தியை எப்படி கண்மூடித்தனமா நம்புறாங்களோ, அதே மாதிரி தன்னோட அம்மாவான ஜெயாவை ரொம்பவே கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க முட்டாள் பவானியும் ஜெயா சொல்ற அதே வார்த்தைகளை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இதுக்கு முன்னாடி பொன்னி அவங்களுக்கு பண்ண அத்தனை விஷயத்தையுமே மறந்துட்டு இதுக்கப்புறமா சிவானிய பொன்னியோட பக்கத்துல கூட போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த சந்திரசேகரும், நீங்க 2 பேருமே கண்டிப்பா பொன்னி தான் மேல குற்றச்சாட்டினது எல்லாமே பொய்ன்றதை நிரூபிச்சதுக்கு அப்புறமா உங்களோட முகத்தை எங்க வச்சுக்க போறீங்கன்றதை நான் பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா கிளம்பி போறாங்க. ஆனா பவானியும் சரி ஜெயாவும் சரி தான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம தான் பண்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே முட்டாள்தனமா அவங்க நடந்துக்கிறது தெரியாம மத்தவங்கள அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொன்னியோட நம்பிக்கை துரோகத்தை மத்தவங்க சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே நம்மள மாதிரியே பொன்னியோட உண்மையான முகத்தை கூடி சீக்கிரம் பார்க்கத்தான் போறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமா பொன்னி தான் மேல பழி சுமத்துறது எல்லாமே பொய்ன்றதை நிரூபிக்கிறதுக்காக முதல் கட்டமா பிரீத்தி எப்படிப்பட்டவன்ற காட்டுறதுக்காக பிரீத்தியோட அம்மா அப்பாவை தேடி போறது மட்டும் இல்லாம அவங்க இந்த விஷயத்துல கண்டிப்பா தனக்கு யாரோட உதவியுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களே தன்னந்தனியா கிளம்பி பிரீத்தியோட அப்பா அம்மா எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு அவங்கள இதுக்கு முன்னாடி அவங்க எங்கெங்கெல்லாம் பிரீத்தி கூட சேர்ந்து பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்துக்குலாம் போயிட்டு அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு எவ்வளவுதான் மத்தவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தாலும் யாரு மூலயமாவுமே பொன்னியால பிரீத்தியோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்ற விஷயத்த கண்டே பிடிக்க முடியல. அதனால பொண்ணு ரொம்பவே சோகமா நடந்தே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. அப்போ அதே மாதிரி சக்தியுமே பொண்ணுக்கு உதவி பண்றதுக்காக ஆதாரத்தை தேடி போன இடத்துல அவங்களுக்குமே எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்காததுனால ரொம்பவே சோகமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பொண்ணு ரொம்பவே சோகமா ரோட்ல நடந்து வரத சக்தியுமே பார்த்துட்டு இப்போ கண்டிப்பா பொண்ணுகிட்ட போயிட்டு அவங்கள கார்ல ஏற சொன்னா ஏற மாட்டாங்க. சோ நம்ம பொண்ணியை தொந்தரவு பண்ணாம அவங்க சேஃபா வீட்டுக்கு போறாங்களான்றத பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்கள பின்தொடர்ந்தே கார்ல மெதுவா வந்துட்டு இருக்க. ஆனா இது தெரியாத பொண்ணையோ ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாததுனால பொண்ணு ரொம்பவே டயர்டாகி ரோட்லயே மயக்கம் போற நிலைமைக்கு போக அப்ப கரெக்டா இந்த மாதிரி பொண்ணு மயக்கம் போட போறாங்கன்றத கவனிச்ச சக்தி உடனடியா கார்ல இருந்து இறங்கி வந்து கீழே விழ போற பொண்ணியை தாங்கி பிடிச்சது மட்டும் இல்லாம உடனடியா அவங்கள கார்ல ஏத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம போற வழியிலேயே டாக்டருக்கு கால் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சக்தி பொன்னியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அவங்கள அவசரமா தூக்கிட்டு அவங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு போக அப்ப கரெக்டா இது எல்லாத்தையுமே வீட்டுல இருக்கவங்களும் பார்த்துட்டு ஒரு பக்கம் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் அவங்கள பக்கம் ஓட இன்னொரு பக்கமும் பொண்ணிய எப்பவுமே தப்பா நினைக்கிறவங்களும் மறுபடியுமே இவன் நாடக போட ஆரம்பிச்சிட்டாளன்னு சொல்லிட்டு கடுப்பாகி சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அவங்களுமே ரூம்க்கு போக ஆனா அங்க பொண்ணையோ சுயநினைவே இல்லாம மயங்கி போய் கிடக்க சக்தியோ பதறி போய் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அங்க சக்தி கால் பண்ணி கூப்பிட்ட டாக்டருமே வந்து பொண்ணியை பார்க்க அப்போ இந்த மாதிரி அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க. குளுக்கோஸ் ஏத்தனா இப்போதைக்கு தெம்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குளுக்கோஸ்லாம் ஏத்தி விட்டுட்டு அவங்கள ஏதாவது சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு சக்தியுமே இதுக்கு மேலேயும் பொண்ணிய அவளோட நம்மளால இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க முடியாது. அதனால நம்ம கூடிய சீக்கிரம் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்றதை நிரூபிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியே அங்கிருந்து கிளம்பி போய் அவங்க இதுக்கு முன்னாடி பிரீத்தியா மேரேஜ் பண்ணும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ண அந்த ஸ்டுடியோக்கு போயிட்டு அங்க அவங்க எடுத்த அத்தனை வீடியோவுமே வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேரேஜ் நடந்த ஹால்ல இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையுமே வாங்கிட்டு உடனடியே வீட்டுக்கு வந்து அதை ஃபுல்லா அலசி ஆராய ஆரம்பிக்க அப்பதான் சக்திக்கு நடந்த மொத்த உண்மையுமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம உடனடியா அவங்க ஃபேமிலியை எல்லாருமே கூட்டி வச்சு அவங்க எல்லார் முன்னாடியுமே அந்த வீடியோவை பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபர்ஸ்ட் அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பிளே பண்ண அதுல இந்த மாதிரி சுந்தர் இதுக்கு முன்னாடி காட்டின அந்த வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. உடனே அதை பார்த்த சுந்தரம் அப்பாடா நம்ம மாட்டிக்கல, ஏன்னா ஏற்கனவே பாதி ஃபுட்டேஜை நம்ம டிலீட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு வெளியே எல்லாருக்கிட்டையுமே என்ன ஒருவேளை சக்தியுமே பொன்னி மேலதான் தப்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டானா என்ன, ஏன்னா அவனே பொண்ணுக்கு எதிரான ஆதாரத்தை எடுத்துட்டு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தியும் ஒரு நிமிஷம் நான் இன்னும் முழுசா எல்லா ஆதாரத்தையுமே உங்ககிட்ட காட்டலன்னு சொல்லிட்டு அவங்க தனியா வேற ஒரு பென்ட்ரைவ்ல எடுத்துட்டு வந்த வீடியோவையும் போட்டு காட்ட அப்போ அதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த வீடியோல இதுக்கு முன்னாடி பொன்னி சொன்ன மாதிரியே அந்த 2 பேரையுமே பொன்னிக்கு அறிமுகப்படுத்துற மாதிரி அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறது உஷா, மூர்த்தி, சுந்தர்னு இந்த 3 பேரு தான். அது கிளியரா அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்க. அப்போ இதை பார்த்துட்டு
சுந்தர் ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆனாலும், இன்னொரு பக்கமும் இந்த ஃபுட்டேஜ்ல தான் எந்த வாய்ஸுமே கிடையாதே! அப்பன்னா நம்ம நமக்கேத்த மாதிரி இத மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட, நாங்க சும்மா அவங்க மேரேஜ்க்கு வந்திருக்கவங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோமே தவிர, மத்தபடி பொண்ணுகிட்ட நாங்கலாம் அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லவே கிடையாது. அது மட்டும் இல்லாம, பொன்னி அங்க விழுந்து விழுந்து அவங்கள கவனிச்சுட்டு இருந்தாளா, அதனால தான் அவளுக்கு ஏதோ தெரிஞ்சவங்களோன்றதுனால தான் நாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோமே தவிர, மத்தபடி அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு சக்தி செம்மையா சிரிச்சுக்கிட்டு, நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்களோட வாயிலேருந்து என்ன வருதுன்றத மத்தவங்களுமே கேட்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவ மியூட்ல போட்டு உங்ககிட்ட ப்ளே பண்ணனே தவிர, இதுல உண்மையாவே ஆடியோவும் இருக்கு. நீங்க எல்லாருமே இப்ப இத கேளுங்க. அதுக்கப்புறமா யார் மேல எந்த மாதிரி தப்பு இருக்குன்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதுக்கும் மேல நம்மளோட குடும்பத்துக்கு யாரு உண்மையாவே துரோகம் பண்ணாங்கன்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு அத ஆடியோவோட போட்டு காட்ட, அப்போ அதுல கிளியரா இந்த மாதிரி சுந்தர் மூர்த்தி, உஷான் பண்ண எல்லா விஷயமுமே ரெக்கார்ட் ஆயிருக்க. அப்போ இத பார்த்துட்டு சுந்தர் ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆக, வீட்ல இருக்கவங்க அத்தனை பேருமே அதே மாதிரி ஷாக்லயும் குழப்பத்திலயும் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப சக்தியும் பவானி கிட்ட, இப்ப புரியுதா யாரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு? உண்மையாவே தப்பு பண்ணது உன்னோட புருஷன். ஆனா நீ தேவையில்லாம என்னோட பொண்டாட்டிய உண்மை தெரியாம எவ்ளோ கஷ்டப்படுத்தியிருக்க. இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ. என்னோட பொண்ணு எந்த தப்பு பண்ணாதவ. அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணது எல்லாமே இந்த வீட்ல இருக்கவங்க தான். அதுக்கும் மேல அவ இதுக்கு முன்னாடி நம்மளோட குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணான்றத சுத்தமா மறந்துட்டு, அவள இவ்ளோ கஷ்டப்படுத்துறவங்க எல்லாருக்குமே நான் இப்போ ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஒருவேளை பொன்னி மட்டும் உங்க மேல இருக்க கோவத்தால இந்த வீட்ட விட்டு மட்டும் போயிட்டா, நானும் சேர்ந்து அவ கூடயே போயிடுவேன். அப்படி இல்லையா, தப்பு பண்ண நீங்க அத்தனை பேருமே பொன்னியோட கால்ல விழுந்து அவள இந்த வீட்ல தங்க வைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பொன்னியை பாக்குறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போக, அப்பதான் பொன்னி கொஞ்சமா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு தான் சக்தியோட ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு உடனடியா அந்த ரூமை விட்டு வெளியே போக, அப்ப அங்க வந்த சக்தியும் பொன்னியை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா சிரிக்க, அப்ப இதை பார்த்துட்டு குழப்பம் அடைச்ச பொன்னியும் அவங்க பாட்டுக்கு அவங்களோட ரூமுக்கு போறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போக, அப்ப கரெக்டா வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே பொன்னியோட முன்னாடி வந்து நின்னு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில அவங்கள பார்க்க, அப்போ இது புரியாத பொன்னியும் எதுக்காக இவங்க எல்லாருமே இங்க நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட நின்னுட்டு இருக்கும்போது, அப்ப கரெக்டா அங்க பவானி வந்து அழுதுகிட்ட, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு பொன்னி, நீ சொன்னது எதையுமே நான் நம்பல. நான் உண்மையாவே ஒரு மிகப்பெரிய முட்டாள். நான் கண்மூடித்தனமா என்னோட அம்மாவை நம்பினே தவிர, நீ இதுக்கு முன்னாடி எங்களுக்காக என்ன பண்றன்றத நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லாம நீ எந்த தப்பு பண்ணலன்றத இப்ப நாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறமா நீ இந்த வீட்டை விட்டும் போக வேண்டாம். வேற எந்த தப்பான முடிவுமே எடுக்க வேண்டாம்னு சொல்ல உடனே பொன்னியுமே வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரோட முகத்தை பார்த்தும் பவானியோட பேச்சு கேட்டுட்டு ஜெயா கண் கலங்கி நிக்கிறத பார்த்துட்டுமே கொஞ்சம் குழப்பமா சந்திரசேகர் கிட்ட இங்க என்ன நடக்குது மாமான்னு சொல்லி கேட்க, உடனே சந்திரசேகரும் சக்தி இந்த மாதிரி ஆதாரத்தோட பொன்னி மேல எந்த தப்பும் இல்லைன்றத நிரூபிச்சத சொல்றாங்க. உடனே இதை கிட்ட பொன்னியுமே ஒரு வழியை என் மேல எந்த தப்பும் இல்லைன்றத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரி, நான் இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி போக, உடனே சக்தியும் அவங்கள தடுத்து நிறுத்திட்டு, அதான் பொண்ணு நீ எந்த தப்பும் பண்ணலன்றத நான் தானே நிரூபிச்சுட்டேன். நீ என் மேல இருக்க கோவத்தால தானே இந்த வீட்டை விட்டு முதல்ல போறேன்னு சொன்ன. ஆனா இப்ப கூட உனக்கு என் மேல இருந்த கோவம் தீரலையான்னு சொல்லி கேட்க, உடனே பொண்ணையும் நான் உங்க மேல மட்டும் கோவமா இல்ல, இந்த குடும்பத்துல இருக்க அத்தனை பேர் மேலேயும் தான் கோவமா இருக்கேன். ஏன்னா இந்த குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேருமே கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாத மூளையே இல்லாத நன்றி கெட்டவங்க. இந்த மாதிரி குடும்பத்துல இதுக்கு மேலேயும் என்னால வாழ முடியாது. அப்படின்னா மட்டும் நடந்த இல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டும், நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டும், இதே குடும்பத்துல மட்டும் வாழ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா என்னாலேயே மன்னிக்க முடியாது. ஏன்னா நானே அவ்வளவு பெரிய முட்டாள் மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். சோ தயவு செஞ்சு என்னோட முடிவை மாத்த யாரும் முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உடனடியா அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க, உடனே யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி உடனடியே ஜெயா பொண்ணியோட முன்னாடி போய் நின்று அவங்களோட கால்லயே விழுந்துடுறாங்க. இதனால பதறி போற பொண்ணையுமே அப்படியே ஜெயாவோட பக்கத்துல இருந்து விலைக்கு போய் நிக்க, ஆனா ஜெயாவோ கண் கலங்கி அழுதுகிட்டே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு போடின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு பிரீத்தியும் சரி வீட்டுல இருக்கவங்களும் சரி செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்கா. பொண்ணையும் அதே மாதிரி அதிர்ச்சியில தான் நின்னுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? கண்டிப்பா ஜெயா தான் பண்ண தப்புக்காக தான் பொண்ணுகிட்ட இப்போ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு போயிருக்காங்க. சோ பொண்ணு இதுக்கப்புறமாவது தன்னோட மனசை மாத்திக்கிட்டு அட்லீஸ்ட் ஜெயா இந்த மாதிரி இவ்வளவு பெரியவங்களா இருந்துமே தன்னோட காலில் விழுந்ததை பார்த்துட்டு பொண்ணு தன்னோட மனசை மாத்திக்கிட்டு அதே வீட்டுல இருப்பாங்களா? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நன்றி கிட்ட குடும்பம் என்ன பண்ணாலும் அவங்க எப்பனாலும் மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு அவங்க மறுபடியுமே யாரோட பேச்சையுமே கேட்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவங்களோட சொந்த காலியே நின்னு உழைச்சி எல்லார் முன்னாடியுமே கெத்தா வாழ போறாங்களா? அடுத்து பொண்ணி என்னதான் பண்ண போறாங்க? அது மட்டும் இல்லாம பிரீத்தி ஜெயா பண்ண இந்த விஷயத்தாலேயே கண்டிப்பா இதுக்கப்புறமா அவங்களால கண்டிப்பா சக்தியோட லைஃப்குள்ள போகவே முடியாதுன்றத புரிஞ்சிட்டு இருப்பாங்க. சோ இதுக்கப்புறமா பிரீத்தி அடுத்து என்ன பண்ண போறாங்க? பிரீத்தி அடுத்து வேற ஏதாவது சதி திட்டம் தீட்டுவாங்களா? அப்படி இல்லைன்னா தானுமே பொண்ணிய பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்களா? அடுத்து பிரீத்தி என்னதான் பண்ண போறாங்க? அதுக்கும் மேல சுந்தர் எவ்வளவு மோசமானவங்கன்றத ஒரு வழியா வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே வீடியோ ஆதாரம் மூலயமா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க தான் நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம்ன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பவானி அடுத்து சுந்தரை என்னதான் பண்ண போறாங்க? அடுத்து சுந்தரோட நிலைமை என்னதான் ஆக போகுது? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? பொண்ணியோட வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்னதான் ஆக போகுது? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.